ஹாய் செலகுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் திரும்ப வந்துட்டேன். மணி 3 ஹெட்டன்ட்டுக்கா ஹெட்டம்கிட்டக்கா. இப்போ என்னடா பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். என்னம்மா பாகுபலி படமாக எடுக்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க. இது பாகுபலி படத்தை விட மேலானது. அதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன என்ன ஐட்டகளோ 12B பிலாட்டினிலேங்கிற மாதிரி. இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிங்க, சிஸ்டர் நீங்கள் என்ன சிஸ்டர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அது என்னன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிங்க. நான் வந்து கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி தாங்க, நாங்கள் வந்து ஆளினால் அழகுராஜா, ஊருக்கு ஒரு ஆளினால் அழகுராஜா தான் இருக்க முடியும் அப்படிவாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா, சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். என்னென்னா நான் யார் என்ன கேட்டாலும் அது மாதிரி செஞ்சு கொடுப்பேங்க. அதாவது இப்போ இட்லி மாவு கேட்குறாங்களா, இட்லி மாவு, ஒரு ஊறுகாய் போட்டு கேட்குறாங்களா, ஊறுகாய் போட்டு கொடுப்பேன். ஏன் சின்ன பிள்ளையில நான் பீடி சுற்றிருக்கேன், அப்புறம் மெழுகுத்தி அதை ரெடி பண்ணியிருக்கிறோம், அப்புறம் அது என்னது தீப்பெட்டி ஒட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் சின்ன வயசுலேயே செஞ்சுருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போது இது வந்து பெருசாக தெரியல. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே வந்தோம்னா கஷ்டம் வந்து பெரிய விஷயமாகவே தெரியாதான். அந்த மாதிரி தான். ஆனால் அப்பப்போ தெரியும், அது வேற கதை. என்னடா இது சின்ன பிள்ளைலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், இன்னும் நம்ம வாழ்க்கை முன்னேற மாட்டேங்க அப்படின்னு நான் நினைப்பேன். நினைக்காமலாம் இல்லை, நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஞானியோ புத்தரோ இல்லைப்பா. அதனால் நானும் நினைப்பேன். இருந்தாலும் எனக்கு வந்து கஷ்டம் வந்து புதுசு இல்லை, பழசு தான். அதனால் நான் சொன்னேன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்ட் 1 தான். எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்க 10 இதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? இதில் வந்து லாஸ்ட்டுக்கு முந்தினது, அதாவது 9வது பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். நான் அப்படி தான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வீட்டில் சும்மா வெட்டியாக இல்லாமல் என் வேலையெல்லாம் காலையிலே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே சைடில் வந்து இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய சிஸ்டர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு தான் இன்றைக்கி வந்து நான் பதில் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் பேசலாம், பழகலாம், வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என் வீடியோக்கு அப்புறமா எத்தனை பேர் இந்த பிஸ்னஸ் உமனாக மாற போகிறீங்கன்னு தான் தெரியல. அதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாங்க, யாராச்சும் ஒருத்தர் நமக்கு வந்து தூண்டி விட்டாலே போதும். நம்ம வந்து இந்த விளக்கில் இருக்கிற திரி மாதிரி தாங்க, அப்படியே அமர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். யாராவது லைட்டாக தூண்டி விட்டாலும் போதும், கப்புன்னு பிடிச்சிக்கிடுவோம். நான் அப்படி தப்பாக பிடிச்சிக்கிடுவேன். எல்லோரும் பேசுகிறதையும் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுவேன், அப்புறமா எனக்கு அது எது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னீங்க, சிஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க, வீட்டில் இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும், அது மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக வேணும், அது யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, என்னுடைய தேவைக்கு வந்து அடுத்தவங்க வந்து நான் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அது இல்லாமல் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்தால் கூட போதும், ஒரு 100 200 ஒரு 150 அந்தளவுக்கு வந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும், ஓகேவா? அப்புறம் லைட்டாக பார்த்துட்டு எனக்கு புரியலை, இது எப்படி அது எப்படின்னு கேட்காம ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற, அதாவது நான் இப்போ எல்லா டிப்ஸும் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். நம்ம மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு நம்மளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், லாபம் வந்து அதிகமாக வராதுமா, கொஞ்ச நாள் போக போக தான் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமை வேணும், பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே எனக்கு லாபம் கொட்டிக்கிட்டு வரணும், நான் பெரிய அம்பானி ஆகணும்னு நினச்சா முடியாது. எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு பிஸ்னஸ். என்னம்மா நீ எடுத்தோடனே மாவுக்குள்ளே போகாதம்மா அப்படிங்காதீங்க. ஏங்க, மாவுனா இட்லி மாவு மட்டுமா இருக்குது, யார் சொன்னால்? அப்படிலாம் கிடையாது. இட்லி மாவு இருக்கா, ஆப்ப மாவு இருக்கா, சிறுதானிய மாவு இருக்கா, கம்பு ராகி மாவு இருக்கா, கம்பு இட்லி மாவு இருக்கா, பச்சை பயிர் மாவு இருக்கா, இன்னும் எத்தனை வகையான மாவு இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச மாவு வகைகள் இதுதான். என்கிட்ட யார் என்ன மாவுன்னு கேட்டாலும் சரி தான், நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாவுன்னு சொல்லிட்டு அரைச்சி அந்த மாதிரி கொடுப்போம். இப்போது சில பேர் வந்து இட்லி மாவு கேட்பாங்க, ஏம்மா இந்த எறும்பு வேறு. இட்லி மாவு வந்து ரெகுலராக எப்போவும் இருக்குது. ஆப்ப மாவு வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆப்ப மாவு, சிறுதானிய மாவு ஒரு நாள், கம்பு மாவு ஒரு நாள், ராகி மாவு ஒரு நாள், பச்சை பயிர் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்போது நம்ம மக்கள் வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து டேஸ்ட்டாக கொடுக்கணுங்க. சும்மா ஏனோ தானே கொடுத்தீங்கன்னா அது சத்தியமாக செட்டே ஆகாது. நீங்கள் நல்லா அழகாக கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் 1 கிலோ 30 ரூபா 40 ரூபா சொன்னால் கூட ஈஸியாக விற்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த மாவு விற்கிறீங்கன்னு வைங்க, ஒரு இட்லி மாவே நீங்கள் 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து இட்லிக்கு ரேஷன் அரிசி போட இதுன்னா இந்த அரிசி போட மாட்டீங்க, இட்லி அரிசி போட மாட்டீங்க. கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷன் அரிசி சேர்ப்போம். அப்போ ரேஷன் அரிசி சேர்க்கும்போது நமக்கு இட்லி மாவு அரைச்சி சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து கண்டிப்பாக 1க்கு பாதி நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பாக்கெட் விற்கிதுன்னா 300 ரூபா ஆச்சு. நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து 150 ரூபானா மிச்சம் 150 ரூபா நமக்கு லாபம் தானே. ஒரு நாளைக்கு 150 ரூபானா மாதத்துக்கு என்னாச்சு அப்படி கணக்கு பண்ணணும், ஓகேவா? எதுவுமே சின்ன சின்னதாக இருக்கிறதா ஒரு பெரிய லெவலில் வந்து நம்மளை வந்து கொண்டு போகும். ஆப்ப மாவில் அரைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆப்ப மாவில் எப்படி வெரைட்டியாக அரைக்கலாம், சிறுதானிய மாவு எப்படி வந்து அரைக்கலாம், அது எப்படி புளிக்க வைக்காமல் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. ஈஸியாக நீங்கள் இதில் வந்து கொடி கட்டி பறக்கலாம். 2வது ஊறுகாய். ஏம்மா ஊறுகாவிலலாம் என்னம்மா இருக்குது அப்படின்லாம் கேட்டுறாதீங்கம்மா. ஊறுகாவில் சீசனிங் ஊறுகாய் வந்து போடுங்க, ஓகேவா?
ஓகேவா? இப்போ மாங்காய் சீசனாக மாங்காய் சீசன் போட்டிருங்க. தக்காளி, வெங்காயம், ஊறுகாய். கறி கிடைக்கும்போது கூட நாங்கள் இந்த ஊரில் கறி ஊறுகாயெலாம் கூட போடுறாங்க தெரியுமாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் நிறைய பேர் கறி ஊறுகாயெலாம் நான் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால் மட்டும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேவா? கறி ஊறுகாயெல்லாம் போடாதீங்க. மற்றபடி என்னென்ன சீசனல் இருக்கோ அது எல்லாத்தையுமே போடுங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். 3வது வந்து சத்து மாவுனாக்க நம்ம பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு நான் சொல்லலைங்க. நம்ம வீட்டிலே தயாரிப்போம் பார்த்திங்களா. இப்போ என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து நானே சத்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கிடுவேன். எப்படி? கம்பு மாவு இருக்கா? ஃபஸ்ட்டு கம்பு மாவு, கேப்ப மாவு, அப்புறம் தெனை மாவு, சாமை, குதிரைவாளி, வரகரிசி, இன்னும் எனக்கு என்னென்ன தெரிஞ்ச வகையெல்லாம் இருக்கோ, அப்புறம் சிறுபயிறு, காணம், நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு சத்து மாவுக்காக ரெடி பண்ணுவேங்க. அந்த இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஊற வச்சுருங்க. சரிங்களா? ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முளைக்க வைங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, வயசானவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஊற வச்சிடணும். மொதல் விஷயம் ஊற வைக்கணும். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அதை முளைக்க வைக்கணும். அப்புறம் அதை காய வைக்கணும். அப்புறமா அதை வறுக்கணும். அப்புறமா அதை திரிக்கணும். இத்தனையும் நீங்கள் செஞ்சால் தான் அந்த சத்து மாவோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சத்து மாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்து மாவு வச்சு சத்து மாவு கஞ்சி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பிள்ளைங்க காலையில் நேரத்தோடு எழுந்து ஸ்கூல் போகிறாங்கன்னு வைங்களேன். எடுத்த உடனே சாப்பிடுமான்னா எந்த பிள்ளைங்களுமே இப்போலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. 7:30 தான் எந்திரிக்குதுங்க, 8:30 ஆட்டோ வந்துடுது, இல்லை ஸ்கூல் வேன் வந்துடுது. அப்போ என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்காமல் இந்த சத்து மாவு இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், ஒரே சத்து மாவில் என்னதெல்லாம் நமக்கு வந்து அதில் சேருது. பச்சை பயிர் சேருது, காணம் சேருது, காணமும் நான் சேர்த்துப்பேன், அதனால சொல்கிறேன். பச்சை பயிர் சேருது, காணம் சேருது, கருப்புளுந்து, அப்புறம் இது என்னம்மா கேப்பை, முழு தானிய வகைகள் எல்லாமே நான் சேர்த்துக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான தானியங்கள். இது யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, இது நானே செஞ்சு பார்ப்போமே. என் பிள்ளைங்களுக்காகவே நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்ததுங்க. குட்டி பையனாக இருக்கும்போது, அதாவது நான் சொல்கிறேன்ல, சின்ன பிறந்ததுலேருந்தே நானே தனியாக தான் நாங்கள் வளர்த்தோம். அதனால் பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, எதை கொடுத்தா பிள்ளைங்க சத்தாக வளரும்னு சொல்லிட்டு நானே செஞ்சது தான் சத்து மாவு. 4வது சோப்பு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே ஈஸியானதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். சோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மீஷோலே நமக்கு வந்து சோப்போட பேஸ்மெண்ட் வந்து கிடச்சிருது. ஸோ அதனால் அந்த பேஸ்மெண்ட்டை வாங்கி ஈஸியாக சோப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மசாலாத்தூள்னா குழம்பு மசாலாத்தூள் மட்டும் நினைக்காதீங்க. இப்போ மசாலாத்தூளில் என்னதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து அதுன்னு கறிக்குழம்பு, சிக்கன் 65, அப்புறம் மீன் மசாலா, அப்புறம் சாம்பார் தூள், வத்தத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், என்னெல்லாமோ இருக்குங்க. இது எல்லாமே பண்ணலாம். நான் வந்து மசாலாத்தூள் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன். மசாலாத்தூள், அப்புறமா சிக்கன் 65ல் நான் சேல்ஸ் பண்ணுறேன். அந்த 65 அந்த மசாலா எல்லாமே என்னோடய சிக்கன் 65 மசாலா வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இருக்காது. நான் எல்லாமே என் குழந்தைகளுக்கு நான் பார்த்து செய்கிறதுனால நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக செய்வேன். ஸோ அதனால் மசாலாத்தூள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், மசாலாத்தூளே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். நான் இவ்வளோ பேச வீடியோ லென்த் ஆயிரும். ஸோ கோச்சிக்காமல் எல்லாமே பாருங்கள், வேறு வழி இல்லை. நம்மளும் பிஸ்னஸ்மேன் ஆகணும்னா இப்போலாம் பார்த்து தானே ஆகணும். இப்போ மசாலாத்தூள் நீங்கள் வந்து விற்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த மசாலாத்தூள் நீங்கள் வந்து 100 வந்து 35 ரூபான்ட்டு சொல்லிட்டு விற்கலாம். இல்லை உங்கள் ஊரோட ரேட்டை பொறுத்து. ஆனால் நீங்கள் வந்து தரமானதாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களை தேடி மக்கள் வந்து வருவாங்க. ஓகேவா? மசாலாத்தூளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவுட்டு கேளுங்க, நான் வேணால் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பெனாயில் இல்லை ஓமோ வாட்ரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து, அதாவது எங்களோட பெரியம்மா தான், அவங்க வந்து பெனாயில் விற்று அவங்களோட மகளை வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கட்டியும் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்தளவுக்கு பெனாயிலும் ஓமோ வாட்டரும் அவங்க வந்து செய்வாங்க. வீட்டிலே செய்வாங்கன்னா பெனாயிலோட அந்த இதெல்லாம் போய் மதுரை பக்கம் போய் வாங்கிட்டு வருவாங்க அந்த பெரியம்மா அதை வாங்கிட்டு வந்து அதில் ஓமோ வாட்டர் செஞ்சு அந்த கம்பு பையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. பார்க்கவே பாவமாக இருக்கும். இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்க 2 வீடு கட்டி நல்லா இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டே வாயை மட்டுமே பார்த்துட்டே இருந்ததுனால நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அதுதான் மெயின். ஸோ அதனால் எதையுமே வாய் பார்த்துக்கிட்டே இருந்தால் முன்னேறவே முடியாது. நம்மளாலே முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். ஓகேவா? ஸோ அதனால் பெனாயிலோ ஓமோ வாட்டரோ அப்படி ஏதாவது ரெடி பண்ணுங்கள். 7வது வந்து காய்கறி தோட்டம் நக்கில் நான் ஏக்கர் கணக்கில் தான்ப்பா காய்கறி தோட்டம் போட்டு அப்படியே அறுவடை பண்ணி அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கக்கூடாது. உங்களால் முடிஞ்சது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு காய்கறியில் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்களேன். ஒரு கத்திரிக்காய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் ஒரு செடியிலே உங்களுக்கு வந்து 3-4 கிலோ வந்து காய்க்கும். நீங்கள் வந்து ரெகுலராக அழகாக பராமரிச்சுட்டு வந்தால் மட்டும்தான். ஒரு தர்பூசணி செடியை பார்த்துக்கோங்களேன். தர்பூசணி செடிக்கு தேவையானது ஒரு சின்ன கொடி மாதிரி தாங்க வரும். ஆனால் அதில் காயை பார்த்திங்கன்னா ஒரு செம காய்க்கும். நீங்கள் வந்து இது எங்கள் வீட்டில் காய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் போய் கொடுக்காதீங்க. அவன் அடிமாட்டு ரேஞ்சுக்கு வாங்குவாங்க. அந்த அடிமாட்டு ரேஞ்சுக்கெலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. நம்மகிட்ட ஆவி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லணும், இப்படி நானே உரம் போட்டு நான் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் உண்மையிலே உரம் போட்டு தான் செய்யணும். கெமிக்கல் எதுவுமே போடக்கூடாது. ஓகேவா? அதாவது சொல்லுவாங்களா, மாடி தோட்டம் நம்ம ஜோதிகா அக்கா, அந்த மாதிரி அந்த அக்கா எப்படிலாம் நமக்கு மாடி தோட்டம் போட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்றாதீங்க, காற்று மட்டும் விட்டு அடிச்சிருவாங்க. அதனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ளது மட்டுமே கூப்பிட்டுக்கலாம்.
நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை மட்டுமே கூப்பிட்டு சூப்பராக காய்கறி தோட்டம் வச்சுட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்க மாமியார் நாத்தனார் எல்லாருமே சொல்லுவாங்க இதெல்லாம் வேண்டாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் இவளாலே முடியுது நம்மளால் முடியாதுன்னு அப்புறம் அவங்களே களத்தில் இறங்கிடுவாங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணலாம். 8வது ரோஸ் மில்க் ரஸ்னா. என்னம்மா ரோஸ் மில்க் ரஸ்னா அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேங்க. அதாவது சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன பெட்டி கடைகளுக்குலாம் நான் இப்போ வரைக்கும் ரோஸ் மில்க் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ரோஸ் மில்க்கு ரஸ்னாவும். என்னடா இது, ரோஸ் மில்க்கும் ரஸ்னாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரோஸ் மில்க் வந்து 7 ரூபான்னு கொடுத்தேன்னா அவங்க வந்து 10 ரூபான்னு விற்பாங்க. எனக்கு அதில் வந்து லாபம் வந்து கம்மி தான். ஆனால் என் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்க்கு உதவும்ல, அதனால் நான் அதை வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 3 ரூபாய் கிடைக்கும். அதிகமாகலாம் விற்கிதா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு ஒரு 20 பாக்கெட்டில் 30 பாக்கெட் தான் கிடைக்கும். எனக்கு வந்து சின்ன லாபத்தை நான் வந்து பெருசாக நினைக்கிறேன். அதனால் எனக்கு அது வந்து பெரிய விஷயமாகவே தெரிஞ்சிச்சு. இப்போ 10 பாக்கெட்டுக்குனா எனக்கு 30 ரூபா கிடைக்கும். 20 பாக்கெட்டுக்கு 60 ரூபா, 30 பாக்கெட்டுக்கு 90 ரூபா ஆச்சு. நான் 90 ரூபாய்க்கு ஏதோ ஒரு காய்கறி வாங்கிக்குவேன். இல்லையா என் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் 90 ரூபாய்க்குலாம் நான் வாங்குவேன். அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கெலாம் நான் ஆகலை இன்னும். எதையும் ஒன்று நான் வந்து வாங்கிக்குவேன். அதனால் ரோஸ் மில்க் ரஸ்னாவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, இது ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க. எல்லாருமே ரஸ்னா வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், ரஸ்னா கொடுக்கும்போது இது என்னோட சீக்ரெட் ட்ரிக்ஸு, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் என்ன பண்ணுவேன்னா 10 பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவேன். எப்படி 10 பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீ. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்குவாங்க. நான் ஒரு பாக்கெட் ரஸ்னா வந்து 3 ரூபான்னு கொடுப்பேன், அவங்க வந்து 5 ரூபான்னு விற்பாங்க. இது சின்ன ட்ரிக்ஸ் தாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உதவும். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பொடினா வெறும் இட்லி பொடி மட்டுமே அரைக்கக்கூடாதுங்க. வயசானவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பிரண்டை பொடி, அப்புறமா வெயிட் லாஸ் பொடி, அப்புறம் காணப்பொடினா என்ன கொள்ளு சொல்லுவோம் தெரியுமா, கொள்ளு, அந்த பொடி தாங்க. கொள்ளு போட்டுலாம் நீங்கள் முருங்கைக்கீரை பொடியெலாம் செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். இது வந்து நான் சேல்ஸ் பண்ணலை இப்போதைக்கு. இது வந்து நான் செய்கிறதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டதுனால அவ்வளோட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஷால்லா இதை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறேன். இன்ஷால்லா பார்ப்போம். இட்லி பொடி, முருங்கை இலையெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்து பாருங்களேன், வேறு லெவலில் ரீச் ஆச்சுப்பா. எனக்குலாம் என்னால் செஞ்சு வச்சுன்னா என் மாமியார் வீட்டிலேருந்து 1 கிலோ 2 கிலோன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் வீட்டுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இட்லி பொடி வந்து நான் அரைச்சி வச்சுக்கிடுவேன். நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து மொத்தமாக அரைச்சி இட்லி பொடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவேன் மாதம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து பிரண்டை என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நான் அதிகமாக வெளியில் போக மாட்டேன். வீட்டில் இருக்கும்போது எப்போவாது பஜார் போவோம் இல்லையா, பஜாருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து அதை பொடி பண்ணி திரித்து நான் இட்லி பொடி இதெல்லாம் பண்ணுவேன். அப்படி நெக்ஸ்ட்டு பூ கட்டியும் கொடுக்கலாம், இல்லை வாங்கியும் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எப்போ பண்ணுவேன்னா டெய்லி வந்து பண்ண மாட்டேங்க. இப்போ நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நான் உள்ளே அள்ளி போடலை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நான் உள்ளே போட மாட்டேன். எதனால அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ முஸ்லீம்னு வைங்களேன், பெருநாளைக்கு பூ வாங்குவாங்க அதிகமாக. இல்லை ஹிந்துஸ்னு வைங்களேன், வெள்ளி செவ்வாய்க்கு வந்து அதிகமாக பூ வாங்குவாங்க. கிறிஸ்டின்ஸ் எப்போ வாங்குவாங்க என்னன்னு சரியாக தெரியலையே. ஏதாவது கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு, ஜீசஸ்னு ஒரு அக்கா பேசுவீங்க, ஜஃப்ர, நிறைய ஷெரின், இவங்க எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்கள்லாம் சொல்லுங்கம்மா எப்போம்மா பூ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து பூ கட்டி கொடுக்கலாம். அது எப்படின்னா, உங்களால் பூ கட்ட முடியாது. இப்போ 100 பூக்கு வந்து 20 ரூபா கட்டி தருவாங்க. நீங்கள் வாங்குகிற அக்கா இருக்காங்கல்ல, நீங்கள் எப்படி சொல்கிறோம் உங்களுக்கு புரியுது. அப்போ வந்து பூ வந்து மொத்த ரேட்டை வந்து கேளுங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு அக்கா வந்து கொடுப்பாங்கன்னா அந்த அக்காட்டே சொல்லுவேன், அக்கா எனக்கு வந்து இவ்வளோ பூ வேணும் அப்படின்னு. 100 பூ கட்டுறதுக்கு 20 ரூபா. அப்போது நமக்கு அந்த 100 பூ கட்டும்போது நமக்கு அதில் 400 பூ இருக்கும். இது வந்து பூ கட்டுறவங்களுக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம வந்து 100 பூ 40 ரூபான்னு கொடுக்கணும். கடையில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் கொடுக்கணும். ஆனால் பக்கத்து வீட்டில் நீங்கள் எல்லோரும் இப்போ வெள்ளி செவ்வாய்னு வைங்களேன், வெள்ளி செவ்வாய்க்கு வந்து நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வைப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வைப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்கணும், உனக்கு வந்து எவ்வளோ பூ வேணும்டி அப்படின்ட்டு. பூ வந்து 40 ரூபா நீங்கள் வந்து கொடுக்கணும் கடை ரேட்டுக்கு. அப்போ 100 பூ 40 ரூபான்னு கொடுக்கும்போது ஒரு 2-3 பேர் கேட்கட்டுமே, அவங்களுக்கு வந்து ஒரு 100 பூவில் 10 ரூபா நிற்கும். அப்போது ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாரம் 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ அது மூலமாக நமக்கு வாரம் 200 300 கிடைக்கும். நான் வந்து இங்கே பக்கத்தில் என் தெருவில் இருக்க அத்தனை பேருமே நான் கவர் பண்ணிக்குவேன். என்கிட்ட எல்லாருமே, அதாவது நான் வந்து வீடாக போய் கேட்க மாட்டேன், எல்லாத்தையுமே ஃபோன் காலில் கேட்பேன். அவங்க வந்து பூ எவ்வளோ வேணும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அதை வந்து என் பையன்கிட்ட வந்து கொடுத்து விட்ருவேன். இதுதான் நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரே நாளில் பண்ணி நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்களாக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைங்க. அப்படிலாம் நான் சம்பாதிச்சிருந்தேன் என் பிள்ளைங்களை நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், ப்ரைவேட்லேயே சேர்த்துருப்பேன். நாங்கள் வாடகை வீட்டிலே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் வேறு வழி இல்லை, எங்களோட கஷ்டம். நாங்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் பாருங்கள். நம்மளால் கண்டிப்பாக முன்னேற முடியும். இப்போ நம்ம கீழே உட்காந்துருந்தாலும் பின்னாடி நம்ம எந்திரிச்சு நிற்போம் பார்த்தீங்களா, அப்போ எல்லாருமே வருவாங்க. பாருடா இவ எப்படி கஷ்டப்பட்டு கிடந்தா இப்போ எப்படிடா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வரும்போது வரட்டும், நம்ம வந்து செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். காலத்தோட கையில் நம்ம விட்டுருவோம், அவ்வளோதான். எல்லாமே நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பார்ட் 2ல் சந்திப்போம், ஓகேவா. பார்ட் 2ல் இதே மாதிரி ஒரு 10 இது நான் வந்து கொண்டு வரேன். அதுவும் நான் செஞ்சது தான், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தான். டெய்லி நம்மளால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, ஓகேவா. சாப்பிட போமா, என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
பிரியாணியா? ஃப்ராடு. ஃப்ரைட் ரைஸ். சாப்பிடாமா வரேன் என்னம்மா? இந்த இப்போ வந்துடுவேன். பட்னியே கிடக்க மாட்டேன். இப்போ வந்துடுவேன் என்னம்மா? ஆடே ஒரு நிமிஷம் வந்துடுவேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் வாங்க, பேசலாம், பழகலாம். ஓகே பாய்மா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பார்ட் 2ல். டாட்டா பாய்மா. சாப்பிட போமா?